ஹலோ கைஸ், ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இதே மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையும் நடக்குதான்னு தெரியல. யார் யார் வீட்டில் கடைசியாக பிறந்த பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு தெரில. அதான் லாஸ்ட்டாக பிறந்த தம்பியோ தங்கச்சியோ யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள மாதிரி லைஃப்பில் கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா எல்லாமே அவங்க தலையில் தான் சுமை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களோட தலையில் மட்டும்தான் அந்த சுமை இருந்துக்கிட்டே இருக்குமே ஒழிஞ்சு வீட்டில் யாருக்கும் அது நடுவில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களையெல்லாம் தாண்டி கடைசி பணக்கு மட்டும்தான், கடைசியாக பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பாரம் தலையில் ஏற்றி வைப்பாங்க. அது ஏன் என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் கடைசியாக வர பசங்க மேலே போட்டுறாங்க. அது அவங்களால தாங்க முடியுமா, இல்லை அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியாமல் சுமை ஏற்றுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கடைசியாக பிறந்தவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறாங்களான்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அதோட வழி என்னென்னு தெரியும். இந்த மாதிரி யாராவது அந்த உங்கள் லைஃப்பில் கடைசியாக பிறந்து இன்கேஸ் எனி ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன ரீசன்றதை நான் முழுசாக அப்புறமா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா?